ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுள் நமக்கு வழங்கிய சமாதானம், கடவுள் நமக்கு வழங்கிய அமைதி ஒரு நாட்களில் நம்மை விட்டு விளங்காமல் என்றென்றும் நிலவும். கொலோசியர் 3:15 அதை தான் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்சி புரிவதாக. அந்த இருதயங்களை ஆட்சி புரியும் அளவுக்கு அந்த சமாதானம் நம்மளுக்குள் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, லூக்கா 2:10 வாசிப்பது போல மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி எனக்குள், உங்களுக்குள், நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், அந்த நற்செய்திப்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால், 1 தீமோத்தேயு 2:4 வாசிப்பது போல எல்லா மக்களும் நற்செய்தி வழியாக மீட்கப்படவும் தேவனை அறிகின்ற அறிவை பெறுகிற பிள்ளைகளாய் மாறுவோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஆண்டுடைய சமாதானம் நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆட்சி செய்யும், ஆளுகை செய்யும். இந்த உலகம் முழுவதும் அவருடைய சமாதானம் நிலவி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட இறைவனுடைய சமாதானம் நிலவ நற்செய்திக்கு செவி கொடுப்பவர்களாய், நற்செய்தியை உள்வாங்குவவர்களாய், நற்செய்திக்கு கீழ்ப்படியவர்களாய், நற்செய்தியை உடமையாக்கிக் கொள்வர்களாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.